ஒரு அமைதியான இந்திய கிராமத்தில் ஆரவ் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தார். எல்லோருக்கும் உதவக்கூடிய நல்லவன். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பாரமான சிந்தனை இருந்தது. நான் எந்த வேலைக்கும் தகுதியில்லாதவன் என்று அவன் நினைத்து கொண்டே இருந்தான். மற்றவர்கள் பாராட்டினாலும் அவன் நம்ப முடியவில்லை. ஒரு நாள் ஒரு முதிய வழிப்போக்கன் கிராமத்திற்கு வந்தார். அவர் ஆரவை தனியாக உட்கார்ந்து வருந்திக் கொண்டிருப்பதை பார்த்தார். ஏன் இப்படி கவலையுடன் இருக்கிறாய் என்று கேட்டார். நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் நானாகவே எதிலும் வெற்றி பெற முடியாது என்று தோன்றுகிறது என்று ஆரவ் பதிலளித்தார். முதியவர் மிதமான புன்னகையுடன் ஒரு வரைபடத்தை கொடுத்து, இந்த காட்டில் ஒரு கண்ணாடி இருக்கிறது. அது உன் முகத்தை அல்ல, உன் உள்ளிருக்கும் வலிமையை காட்டும் என்றார். ஆரவ் பயப்பட்டாலும் பயணத்தை தொடங்கினான். தடங்கள் கடினமாக இருந்தன. முட்கள் காயம் செய்தன, கற்கள் கால்களை சிதைத்தன. ஆனால் அவன் மனதில் ஒரு சத்தம் கேட்டது, நீ முடிக்கப் போகிறாய், திரும்பாதே. நேரம் சென்ற பிறகு ஒரு குளத்திற்கருகில் ஒரு ஒளிரும் கண்ணாடி கிடைத்தது. அவன் அதில் பார்த்தான். ஆரம்பத்தில் எதுவும் தெரியவில்லை. ஆனால் பின்னர் அவன் செய்த நல்ல செயல்கள், சிரமங்களையும் கடந்து சென்ற தருணங்கள், கண்களில் கண்ணீர் வந்தபடி புன்னகைத்த நாட்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தன. அவன் உணர்ந்தான், அவனுக்குள் ஒரு வலிமை இருந்தது. அவன் மறந்திருந்த வலிமை. அந்த கண்ணாடி ஒன்றை சிறிய ஒளிரும் அனலை விட்டுவிட்டு மறைந்தது. அரவ் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தான். அந்த ஒளியோடு வாழ ஆரம்பித்தான். அவன் இன்னும் சிரமங்களை எதிர்கொண்டான். ஆனால் ஒரு வேறுபாடு இருந்தது, அவன் நம்பிக்கையுடன் வாழ்ந்தான். பிறகு மற்றவர்கள் அவரிடம்தான் வந்து உதவி கேட்கத் தொடங்கினர். ஆரவ் எப்படி தன் திறமைகளை பற்றி பயந்து சுய சந்தேகத்துடன் இருந்தான். இந்த கண்ணாடியை பெற்ற பிறகு அது அவனை மிகவும் தன்னம்பிக்கை கொண்டவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் மாற்றியது. கிராம மக்கள் அவனது சக்தியை உணர்ந்தனர். எல்லோரும் உதவிக்காக அவனை அணுகினர். அவன் கிராமத்தில் ஒரு ராஜாவைப் போல ஆனான். ஒருவன் தன்னை நம்ப ஆரம்பித்தால் அவன் ஒரு ராஜாவாகலாம். இந்த கதையை கேட்டதற்கு நன்றி. உங்களுக்கு கதை பிடித்திருந்தது என்று நான் நம்புகிறேன். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள்.